ஒருவர் தான் மேஜர் விபூதி சங்கர். அந்த 2019 புல்வாமா தாக்குதலிலே மேஜர் விபூதி சங்கர் வீரன மரணம் அடைகிறார். சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. தேசபக்தியும் தேசப்பற்றும் ஆண்மகனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, பெண்மகளுக்கும் இருக்கும் என்பதற்காக தன் கணவன் எந்த துறையிலே சேர்ந்து தன்னுடைய உயிரை விட்டானோ, எந்த துறைக்காக பணியாற்றினாரோ அதே துறையில் நானும் பணியாற்றினேன் என்று அன்று குயிலி, வேலு நாச்சியார், ஜான்சி ராணியை போன்று இன்று நிகிதா போன்ற பெண்களுக்கு சல்யூட் அடிங்கள். ஆண்மகன்களே, சல்யூட் அடிங்கள். சரியான பதில். அடுத்ததாக வரவு எட்டனா, செலவு பார்த்தனா, கடைசியில் துண்டனா இப்படிதான் போயிட்டு இருந்தது நம்ம இந்திய தேசத்தின் பொருளாதாரம். அவ்வாறு சீரழிந்து சின்ன பின்னமாகி கொண்டிருந்த பாரத தேசத்தின் பொருளாதாரத்தை 9வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு முன்னேறி 3வது இடத்திற்கு முன்னேறி கொண்டிருந்து 1வது இடத்திற்கு வந்தே தீர்வேன் என்ற முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கும் ஆள் யார் தெரியுமா நடுவர் அவர்களே? நீங்களே சொல்லுங்க. வேற யாருமே இல்ல, நம்ம பாரத தேசத்தின் பொருளாதார அமைச்சர் மாண்புமிகு வீர பெண்மணி நிர்மலா சீதாராமன் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே. இது போன்ற வீர பெண்களால் மட்டுமே ஒரு பெண்ணால் வீட்டை வழிநடத்த முடியும், ஒரு வீட்டை மலர வைக்க முடியும் என்றால் அதே பெண்களால் இந்த தாய் திரு நாட்டையும் மலர வைக்க முடியும் என்பதற்கு உதாரணம் தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன். குறித்துக் கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா, உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. உண்மையாகவே இந்த பெண்ணிடம் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் கூறினார்கள், உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது என்று. அவள் கூறினாள், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஏறினாள். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறார். நம்மை போன்று கையும் காலும் நன்றாக இருக்கும் இவர்களால் கூட ஏற முடியாதது மாற்றுத்திறனாளியான அருணிமா சிங்கா ஏறினார். எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையை பெற்ற இது போன்ற பெண்களால் மட்டுமே பாரத தேசத்தை மலர வைக்க முடியும் நடுவர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் பிரக்ஞானந்தா, அடுத்து ஒரு முகேஷ், இவங்க